முகப்பு தாங்கி. இனிமே நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே கூடாது, புரியுதா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? பலமா அடிபட்டு இருந்தா என்னதான் இருக்கும்? இல்ல இருக்கு. இதெல்லாம் விஷயமே இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். சரி, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா பேசலாமா? சொல்ல மறந்துட்டேன். எனக்கு பிடிச்ச தோட்டத்தை உருவாக்க ஒரு சரியான இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அது ஆத்தரமா இருக்கு. அங்க விவசாயம் பண்ணதுக்கு நிறைய தண்ணி இருக்கும், பிரச்சனையே இல்ல. நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் உதவி செய்யலாம். யாரு வேணா அங்க வரல, நம்ம புது புது ஆளுங்களை சந்திக்கலாம். தொடர்புகள் நிஜமாவே அதிகரிக்கும். காரா, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. உன் உயிரை பணைய வச்சு வெள்ளரிக்காய் தோட்டத்தை வைக்க நீ ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்க. இல்ல, வெறும் வெள்ளரிக்காய் தோட்டம் மட்டும் கிடையாது. அங்க சொரக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய வகையான காய்கறிகளை விளைவிக்கலாம். நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கேரா. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க 2 பேரையும் பயமுறுத்த நினைக்கல. நம்மளோட ராஜ்யத்துக்காக நானும் ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. தாராளமா நீ செய்யலாமா? ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற அணிவகுப்புல நீ தளபதியா இருக்கலாம். நான் முக்கியமா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அரசு குடும்பத்துக்கு சேர்ந்த ஒருத்தியா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நாங்க சந்தோஷப்படுவோம். அது பாதுகாப்பும் கூட. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. காரா, நீயும் உன்னோட தங்கைகளும் தான் இந்த ராஜ்யத்தோட எதிர்காலம். இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது காரா. இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. நான் சொன்னது சரிதானே பேரன்? அதுல சந்தேகமே வேண்டாம் அரசே. அது மட்டும் இல்லாம இப்ப காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. அவர் சொன்னதை கேட்டியா? எனக்கு மூளையா செயல்படுற பேரனே இதை ஒத்துக்கிட்டாரு. இதுவரைக்கும் இவர் சொன்னது எல்லாமே நல்ல விதமா தான் நடந்திருக்கு. நான் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியது உங்க தலையெழுத்து. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உண்மையான விசுவாசி. இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போறதில்ல. எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் அடைய போறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தை எங்களோட குடும்பம் தான் கைப்பற்றிச்சு. ஆனா எங்க தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா சின்ன பசங்க விளையாட்டுல இந்த ராஜ்யத்தை இழந்துட்டாரு. இருந்தாலும் இது எங்களுக்கு தான் சொந்தமானது. இந்த நாட்டோட சிம்மாசனத்துல நான் தான் உட்காரணும். இந்த நாட்டோட மகனத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா அதுக்கு நான் தகுதியானவன்.